ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டெக் ஃபார்வர். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு தரமான ஹோம் தேட்டரை பற்றி என்ன பார்க்க போறோம். ஹோம் தேட்டர் என்னன்னு பாருங்க, சோனி S40R அன்பாக்சிங் தான் பார்க்க போறோம். நம்ம சேனல்ல வீடியோ பார்க்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பார்க்கலாமா என்னன்னு வாங்க பார்ப்போம். இதாங்க சோனி S40R ஹோம் தேட்டர். ஆக்சுவலாக ஹோம் தேட்டர்னு பார்த்தீங்கன்னா நிறைய மாடல் இருக்குது, பிலிப்ஸு, ஜெப்ரானிக்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா. பட் ஆனால் பர்சனலாக எனக்கு வந்து சோனி வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா சோனியோட சவுண்டு குவாலிட்டி, பில்டு குவாலிட்டி சரி எல்லாமே சோனியில் பக்காவாக இருக்கும். அதே போல் இந்த சவுண்ட் டீட்டெயிலிங், இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே நல்லா கிளியராக பக்காவாக இருக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22,990 நினைக்கிறேன் சம்திங். இது ஃப்ளிப்கார்ட்லேயும் அமேசான்லேயும் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு என்ன பை பண்ணிக்கோங்க. இது இப்போ அன்பாக்ஸ் பார்த்துருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா 5.1ங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் ஸ்பீக்கர், USB 600 வாட்ஸு பவரை கன்சப்ஷன் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சோனி S40R. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சவுண்டு பாரு, 4 ஸ்பீக்கரு, ஒரு ஊஃபர் வரும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். பார்சலில் வச்சா தான் எனக்கே தெரியும். ஒரு ரிசீவர் ஒன்று இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஊஃபரையும் சவுண்டு பாரு இடத்துல வச்சுட்டு அதுக்கு பக்கத்தில் 2 ஸ்பீக்கர் வச்சுருவோம். இன்னொன்று அந்த ஒயர்லெஸ் ரிசீவர் ஒன்று இருக்கும்ல, அது வந்து நம்ம டிவி வச்சுருவோம் ஆப்போசிட் சைடு பின்னாடி வச்சுட்டு அந்த ரிசீவர் மூலிமா ஆடியோ வந்து இந்த சைடு வரும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலாக வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணோடனே பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிகிட்ருக்கோம். ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா எலிமெண்ட் சீட்டு, சீரியல் நம்பரு, மாடல் நம்பர்லாம் இருக்கும். அதே தான் மாடல் நேம், ப்ராடக்ட் நம்பர், சீரியல் நம்பர்லாம் இருக்குது. ஆக்சுவலாக வந்து இது எடுத்தபடியே வைக்கணும். ஏன்னா ஆக்சுவலாக இது வந்து இன்னொருத்தவங்களுக்கு போட வேண்டிய பீஸு. வந்து இப்போ டிஸ்பிளே போடுற பீஸை வந்து உங்களுக்கு வந்து இப்போ அன்பாக்ஸ் பண்ணுறதுனால இது திரும்பியும் எடுத்தபடியே வைக்கணும். அதுதான் பெரிய விஷயம். 2 ஒயர் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா ரிமோட்டு, இன்னொன்று வந்து ஊஃபரோட ஒயர்னு நினைக்கிறேன். இது 2 இந்த ஒயரு சின்ன ஸ்பீக்கருக்கான ஒயரு. இது வந்து ஊஃபரோட HDMI கேபிள். அந்த HDMI கேபிள் வந்து வேணும்னா யூஸ் பண்ணிக்கிற மாதிரி நினைக்கிறேன். அது என்னென்னு தெரியல. இப்போ எடுத்து வச்சா HDMI கேபிள் எதுக்குன்னே நம்மளுக்கு தெரியும். சோனி செட்டப் கைடன்ஸ், சோனியோட அஃபிஷியல் மேனுவல் புக்கு எப்படி என்ன கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து தர்மாக்கோல்லாம் எடுத்து வச்சுட்டு சவுண்டு வெளில எடுத்து பார்க்கணும் என்னென்னு. தர்மாக்கோல்லாம் எடுத்து வச்சுட்டு ஊஃபரு, சவுண்டு பாரு, அதை சொன்னாலும் ஒரு ரிசீவரு, ஸ்பீக்கர்லாம் உள்ளே இருக்குதுன்னு நினைக்கிறேன். எடுத்தோடனே தெரியாத ரிசீவரு இதாங்க அந்த ஒயர்லெஸ் ரிசீவர் சொன்னால. ஆக்சுவலாக எப்படின்னா ஊஃபர் ஒரு இடத்துல இருக்கும். இந்த ரிசீவரை போட்டு நம்ம வந்து ஒயர்லெஸ் மூலிமா பேக்ரவுண்டில் பின்னாடி நம்ம இந்த ஸ்பீக்கர் வச்சுருக்கலாம். நம்ம இந்த பேக் சைடில் இதுதான் அந்த சவுண்டு பாரு. இதை கீழே வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து எப்படின்னா ரிசீவரை பிரித்து பார்ப்போம். ரிசீவர் எடுத்தோடனே ரிசீவர் நல்லா பார்க்க நல்லா பில்டு குவாலிட்டி நல்லா கொஞ்சம் நல்லா அழுத்தமாக ஸ்ட்ராங்காக இருக்குங்க. கையில் எடுக்கும்போது நல்லா தெரியுது. ஒரு நல்லா பில்டு குவாலிட்டி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. அதே போல் எடுத்தோன்னே இது இருக்கும் ரிசீவர் சொன்னால. அதே மாதிரி பில்டு குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. பின்னாடி கேபிள்லாம் கொடுத்துருக்காங்க. சோனி சோனிங்கிற பிராண்டை கொடுத்துருக்காங்க. அதை வச்சுட்டு இப்போ வந்து சவுண்டு பாரை நம்ம எடுப்போம். இதாங்க அந்த சவுண்டு பாரு. நல்லா லென்த்தாக, இதுவும் பில்டு குவாலிட்டி நல்லா பார்க்க சூப்பராக இருக்குது. இது சவுண்ட் எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு போட்டுட்டு கடைசியாக காட்டுறோம், நீங்கள் பாருங்கள். இதை வந்து இப்போ சவுண்டு பாரை இங்கே வச்சுருவோம். அடுத்தது ஊஃபர் ஸ்பீக்கர் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்பீக்கர் 2 இருக்குது, அது எடுத்துருவோம். இதோ இதுக்குவாங்க இன்னொன்று இங்கேயா மொத்தம் 4 ஸ்பீக்கர். ஆக்சுவலாக இதோ 2 ஸ்பீக்கர் வந்துருச்சா. இது வந்து ரிசீவருக்கு உள்ள ஸ்பீக்கரு. அதே போல் பார்த்திங்கன்னா அடுத்த 2 ஸ்பீக்கர் வந்து இதுக்கு உள்ளது, ஊஃபருக்கு உள்ளது. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அடுத்து ஊஃபர் எடுத்துருவோம். அது இருப்பாங்க நல்லா பெருசாக பயங்கரமாக டனன் 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 நல்லா பெருசாக இருக்குது. ஸோ நீங்கள் இதுக்கு பார்த்தாலே தெரியுது சவுண்ட் எஃபெக்ட்டு குவாலிட்டி எப்படி இருக்குன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எல்லாருக்கும் வந்திருக்கும். இதோட அன்பாக்ஸு ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இதோட சவுண்ட் எஃபெக்ட்டு குவாலிட்டிலாம் எப்படி இருக்குன்னு நம்ம சேனலில் நெக்ஸ்ட் வீடியோவில் போகிறோம். டாட்டா பாய்.